வாழ்க வளத்துடன் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு ப்ரோபயாட்டிக். ஆன்டிபயாட்டிக் என்ற வார்த்தையை பலர் கேள்விப்பட்டிருப்பீர்கள். கேள்விப்படாதவர்களுக்காக ஒரு சிறு விளக்கம். நோயை பரப்புகின்ற கிருமிகளுக்கு எதிராக பயன்படுத்தப்படுகின்ற செயற்கை மருந்துகளுக்கு பெயர்தான் ஆன்டிபயாட்டிக்ஸ். ஏராளமான ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் இன்று புழக்கத்தில் இருக்கின்றன. நவீன மருத்துவ உலகம் நோய் கிருமிகளை எதிர்த்து போராட இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் என்ற மருந்துகளைத்தான் சார்ந்திருக்கின்றது. தலைப்பில் கூறப்பட்ட ப்ரோபயாட்டிக்ஸ் என்பது வேதிப்பொருட்களை கொண்டு செயற்கையாக உருவாக்கப்பட்ட மருந்து அல்ல. முல்லை முள்ளால் எடுப்பது போல தொந்தரவு தந்து கொண்டிருக்கின்ற ஒரு கிருமியின் வலிமையை மற்றொரு நுண்ணுயிரியை வைத்து அதன் வலிமையை இழக்கச் செய்தல் என்பது இதன் பொருள். மனிதர்களுக்கு வயிற்றுப்போக்கு ஏற்பட்ட காலங்களில் அவர்களுக்கு உணவாக மோர் சாதம் வழங்கப்படுவது நம் பண்டைய மரபு. இதை ஏன் செய்தார்கள்? மோர் என்கின்ற உணவுப் பொருளில் உள்ள நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிரிகள் வயிற்றுக்குள் சென்று குடல் பகுதியில் இருந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கும் பிற நோய் கிருமியுடன் போரிட்டு அல்லது போட்டியிட்டு நம் ஆரோக்கியத்தை மீட்டெடுக்க உதவுகிறது. நம் முன்னோர்கள் இதற்கு ப்ரோபயாட்டிக்ஸ் என்ற பெயர் மட்டும்தான் வைக்கவில்லை, ஆனால் உண்மையை உணர்ந்து பயன்படுத்தி கொண்டுதான் இருந்தார்கள். காரண காரிய அறிவு இல்லாவிட்டாலும் பொருத்தமானவற்றை மட்டுமே நம் முன்னோர்கள் செய்து வந்தார்கள். நவீன அறிவியல் உலகம் காரண காரிய அறிவுகளை முன்வைத்து இதைத்தான் இன்று செய்து கொண்டிருக்கிறது. இதற்கு ப்ரோபயாட்டிக் ட்ரீட்மெண்ட் என்று பெயர் வைத்து விற்பனை பண்டமாக மாற்றியிருக்கிறது. பழைய தங்க நகையை துடைத்து பாலிஷ் செய்து சில வண்ண கற்களை பதித்து விட்டால் அந்த ஆபரணம் நல்ல விலைக்கு போகிறதல்லவா? அதுபோல நவீன அறிவியல் பண்டைய மரபு உண்மைகளை தன் அறிவியல் அறிவால் வர்ணம் தீட்டி சந்தைப்படுத்துகிறது. உணவே மருந்து என்பதுதான் நம் மரபின் தாரக மந்திரம். இதை நம் முன்னோர்கள் நன்கு உணர்ந்திருந்தபடியால் பெரும்பாலான நம் உடல் தொல்லைகளை மிக மிக எளிமையாக உணவு பழக்கத்தின் வழியாகவே சரி செய்தார்கள். தற்போது இந்த நிலை மாறி மருந்துகள்தான் உணவு என்ற நிலைக்குள் வந்து நிற்கின்றோம். இந்த நிலைக்கு யார் காரணம்? கார்ப்பரேட் கம்பெனிகள் தான் காரணம் என்று கூறி தப்பித்து கொள்கிறோம். முக்கிய முதல் மற்றும் மூல காரணம் நாம் தான் என்று உணருங்கள். நாம் நம் சுயத்தை இழந்தோம், சார்புத்தன்மையை அதிகரித்தோம். கார்ப்பரேட் கம்பெனிகள் இதை அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள். நம் உடல் ஆரோக்கிய கேடு விஷயத்தில் முதல் குற்றவாளி நாம் தான். இரண்டாவது குற்றவாளி தான் கார்ப்பரேட் கம்பெனிகள். மரபு வழிபட்ட இயற்கையோடு இயைந்த ஒத்திசைவான வாழ்க்கை முறையை நாம் மாற்ற துவங்கினோம். தற்போது நவீன மருத்துவத்திடம் அடிமைகளாக நிற்கின்றோம். இந்த விரும்பத்தகாத சூழலிலிருந்து விடுபட்டு வெளிவருவது என்பது அவ்வளவு சுலபம் அல்ல. ஒருவேளை சிரமப்பட்டு வெளியே வந்தாலும் மற்றும் ஒரு புதிய அறிவியல் சூழல் உங்களை வீழ்த்த தயாராக நிற்கிறது. எனவே எந்த வழி வகைகளும் நாம் தப்பிச் செல்ல இயலாதபடி அனைத்து வாயில்களும் அடைக்கப்பட்டு விட்டன. தற்போது நாம் என்ன செய்வது? முழுமையான சமூக மாற்றத்தை உடனடியாக உருவாக்க இயலாது என்ற உண்மையை முதலில் ஏற்றுக்கொள்ளுங்கள். எங்கே தவறு செய்திருக்கின்றோம் என்று ஆராய்ந்து கண்டறியுங்கள், அடையாளம் காணுங்கள். நம்முடைய காலம் முடிந்து விட்டது. குறைந்தபட்சம் எதிர்வரும் சந்ததிகளுக்கு நம் மரபு பற்றிய வெளித்தெரியாத உண்மைகளை எடுத்து கூறுங்கள். இயல்புகளை வெளிப்படுத்தி வாழ்வதற்கு அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், அனுமதியும் தாருங்கள். எந்தெந்த சார்புகளில் இருந்து விடுபட இயலுகிறதோ அதிலிருந்து மெல்ல மெல்ல விலகி வெளியே வாருங்கள். இவைகளை நாம் இன்று செய்ய துவங்கினால் கூட பண்டைய இயல்பு நிலையை எட்ட பல நூற்றாண்டுகள் ஆகும். பல நூற்றாண்டுகள் கழித்து நாம் இருக்கப் போவதில்லை. எனவே இதில் நாம் ஏன் முயற்சிக்க வேண்டும் என்ற மனோபாவம்தான் இங்கே மாற்றம் நிகழாமல் இருப்பதற்கான மிக முக்கிய காரணம். நாம் இந்த உலகத்திலிருந்து கிளம்பி செல்வதற்கு முன்பாக மரபுகளை மீட்டெடுக்க ஏதாவது சில வினைகளை செய்துவிட்டு செல்ல வேண்டும் என்று முதலில் கருதுங்கள். பின்னர் உங்கள் சக்திக்கு உட்பட்டு வினையாற்றுங்கள்.
இவ்வாறு மரபுகளை மீட்டெடுக்கும் அறிவுறுத்தல்களையோ செய்திகளையோ வழிகாட்டுதல்களையோ எவர் கூறினாலும் அவரை பார்ப்பதையே அவமானமாக பாவமாக கருதுகின்றீர்கள். இந்த நிலை மாற வேண்டும். அறிவு மற்றும் அறிவியல் மயக்கத்திலிருந்து முதலில் விழித்தெழுங்கள், பின்னர் விடுதலை அடையுங்கள். அறிவு அறிவியலை காட்டிலும் உங்களின் உணர்வுகள் உங்களை சிறப்பாக வழிநடத்த தயாராக காத்திருக்கிறது என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளத்துடன். அவன் அருளாலே அவன் தாள் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.